கீதா ஃபங்க்ஷனுக்கு முத நாளே வந்துட்டோம். இதை தவிர எங்களால செய்ய முடிஞ்சது வேற எதுவுமே இல்லம்மா. பாலு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. அண்ணே வாங்கண்ணே, ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வாசல்ல நின்று வரவேற்க கூட ஆள் இல்ல. கூப்பிட மட்டும் வீடு தேடி வரீங்க. வர்றவங்கள வாசல்ல நின்று வரவேற்க மாட்டீங்களா? ஐயோ இல்லண்ணே, நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேனா, ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவனிக்கல. ஆம்பளை கூட பேச ஆரம்பிச்சிட்டாலே உனக்கு தான் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களே. ரவி, எது கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, போய் உட்காருங்க. யோ, நீ யாரு? சாதாரண டிரைவர் தானே, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? வாய மூடிட்டு இரு. என்ன பெரிய மனுஷா, இப்ப இந்த ஃபங்க்ஷன் தேவையா? இவங்க வீட்டு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னா ஊரெல்லாம் மைக் வச்சு சொல்லணுமா? நடத்தட்டும் மாப்பிள்ள, பெத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கத்தானே செய்யும். பெத்தவங்க ஓகே, ஆனா இங்க பெத்தவ மட்டும் தானே இருக்கா? புருஷன் காணாம போயிட்டான், இந்த நேரத்துல இந்த ஃபங்க்ஷன் தேவையா? அது சரி, செலவை விட வர மொய்ப்பணம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்க. அத கணக்கு பண்ணி வச்சுதானே அவ பண்றா. அது சரி, வசந்திக்கு கணக்கு பண்ண சொல்லியா தரணும்? ஏங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் கோவப்படாம இருங்க. ஏமாமா, நீங்க தான் குடும்பத்துக்கு பெரியவராச்சே, இந்த ஃபங்க்ஷன்லாம் ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? கூப்பிட்ட உடனே வந்து சாப்பிட்டு போயிடலான்னு வந்துடுறது. வேணாம் மாப்பிள்ள, போதும். ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. உன் புள்ளையே காணாம போயிட்டான், யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த ஃபங்க்ஷனு? மாப்பிள்ள வேண்டாம், போது நிறுத்துங்க. மாப்பிள்ளைங்கிற மரியாதையோட பேசிட்டு இருக்கேன், அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க. அது சரி, மாப்பிள்ளைங்கிற மரியாதைக்கு என்ன பண்ணி கிழிச்சிங்க? சொன்னா மட்டும் இந்த வயசுல கோபம் பொத்துக்கிட்டு வருது. உள்ள ஓடி போயிட்டான், அவனை தேட வக்கீல்ல என்கிட்ட என்னமா முறைச்சிக்கிட்டு.
ஏமா தங்கச்சி, இந்த எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிற? வைசாலி, உன் புருஷனை இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. வசந்தி இந்த ஃபங்க்ஷனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கறா. இது நல்லபடியா நடக்கணும். தேவையில்லாம எதையாவது பேசி இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்க வேண்டாம். என்ன பொல்லாத ஃபங்க்ஷனு? இங்க பாருங்க, இது என்னமோ எனக்கு பொண்ணு சமைஞ்சதுக்காக பண்ற ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல. புருஷன் ஓடி போனதுக்கு பண்ற ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. ஏய், வாய முறா. எதுவும் முதல்ல வெளியே போய் பேசு. போ வெளியே முதல்ல. யோ, என் புருஷனை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரியா? நாங்க என்ன சோத்துக்காகவா வந்திருக்கோம்? வசந்தியே வண்டியை போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடுங்க 4 வாட்டி வந்து கூப்பிட்டா. அதனால தான் நாங்க வந்தோம். ஆட்டோக்கு மட்டும் 400 ரூபாய் கொடுத்துருக்கேன். 300 ரூபாய் கொடுத்திருந்தா 3 பொட்டல பிரியாணி வந்திருக்கும். அதை வாங்கி வீட்லயே சாப்பிட்டுருப்போம். நாங்க ஒண்ணு திங்கிறதுக்காக இங்க வரல. வைஷாலி, என்ன பேச்சு இது? இந்த பாரு, என் பொண்ணுக்கு நடக்கிற சடங்கு இது. எங்க குடும்பத்திலே நடக்கிற ஃபர்ஸ்ட் விசேஷம். தயவு செஞ்சு எதுவும் பேசிடாத. நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கம்மன் இருமா. நீ போய் உட்காரு. அண்ணே, நீங்களும் எதுவும் மனசுல வச்சுக்காம என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேசுறது எல்லாம் பேசிட்டு கடைசியில போய் உட்காருன்னு சொன்னா நாங்க உட்காந்துடணுமா? நாங்கெல்லாம் என்ன உனக்கு அடிமையா? வைஷாலி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவளே புருஷனை காணாம தனியா நின்னு இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கா. நீங்கெல்லாம் கூட இருந்து நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் தானே இது. புருஷனை காணோன்னு நீங்க தான் கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஆனா அத பத்தி கவலைப்பட வேண்டிய வசந்தியே கவலைப்படுற மாதிரி தெரியலையே. அவ என்னமோ புது பொண்ணு மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. அப்படி உண்மையிலேயே கவலைப்படுறவளா இருந்தா அவ புருஷன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ஃபங்க்ஷனை நடத்திருக்கணும். தங்கச்சி, அவ புருஷ கண்டிப்பா திரும்பி வர போறது இல்ல. ஏய், தேவையில்லாம பேசாத. மாப்பிள்ள கண்டிப்பா திரும்ப வருவாரு. பாலு கண்டிப்பா வரமாட்டான்டா. மாப்பிள்ள, போது நிறுத்துங்க. பாலு எங்க புள்ள. எங்களுக்காக இல்லைனாலும் வசந்திக்காகவும் இந்த பிள்ளைங்களுக்காகவும் வந்தே ஆகணும். அவர் திரும்பி வரமாட்டார் அத்தை. ஏன்னா நான் இனிமே இந்த குடும்பத்துக்கு திரும்பி வரமாட்டேன்னு உங்க புள்ள பாலு என்கிட்ட சொன்னாரு. அவர் திரும்பி வரமாட்டார் அத்தை. ஏன்னா நான் இனிமே இந்த குடும்பத்துக்கு திரும்பி வரமாட்டேன்னு உங்க புள்ள பாலு என்கிட்ட சொன்னாரு. மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? என் பிள்ளை பாலு பாத்தீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. அவன் காணாம போனதுல இருந்து நாங்க 2 பேரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, பாலு என்கிட்ட பேசினாரு. பாலு எங்க இருக்கானா? எப்படி இருக்கானா? ஏதாவது சொன்னானப்பா? சொன்னாரு. அண்ணே, இது என் வாழ்க்கை பிரச்சனை. இது விளையாடாதீங்கன்னு சீரியஸா என் புருஷன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. நானும் கேட்டு பார்த்தேன். நான் எங்க இருக்கிறேங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேணான்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. மாப்பிள்ள, எங்க புள்ள பாலுவை நாங்க உடனடியா பார்க்கணும். அவனை பார்க்காம நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவன்கிட்ட சொல்றதுதானே? சொன்னேன். சொல்லாம இருப்பனா? பொண்டாட்டி பிள்ளைங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, நியாயமான்னு கேட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, குடும்பத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதுக்காகவாது வாங்கன்னு சொன்னேன். பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா அப்பனும் சந்தோஷப்படுவானா மாட்டானா? ஆனா உங்க புள்ள பாலு சந்தோஷப்படல.
ஐயோ என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாளா, அவளுக்கு இனிமே என்ன பாதுகாப்பு இருக்குன்னு பயப்படுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதெல்லாம் சபையில சொல்ல வேணாம்னு பாக்குறேன். சும்மா சொல்லுங்கண்ணே. நீங்க சொன்னாதானே அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்க்க முடியும். ஏதோ நீ கேக்குறதுனால சொல்றேன். ஏன் மச்சான் இப்படி ஓடி வந்துட்டீங்கன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி கேரக்டர் சரியில்லை, அவ கூட வாழ விருப்பம் இல்ல, அதனால சொல்லிக்காம வந்துட்டேன்னு சொன்னாரு. என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுன, நாக்கு எழுத்து வச்சு அறுத்துருவ சொல்லிட்டேன். ஏய் இரு, இப்ப எதுக்கு உணர்ச்சி வசப்படுற? உன் தங்கச்சி கேரக்டர் சரியில்லைன்னு நான் சொல்லல, சொன்னது அவ புருஷன். அதனாலதான் அவன் வீட்டை விட்டு வெளில போயிட்டான். உன் தங்கச்சி மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா பாலு 3 பிள்ளைங்களை விட்டு வெளில போயிருப்பான். ஆனா பாலு அப்படி சொன்னதுல தப்பே கிடையாது. ஏன்னா வசந்தி அந்த இன்ஸ்பெக்டரோட லிங்க்ல இருக்கிறத நானே பல தடவை பார்த்திருக்கேன். ரவி, சும்மா பேசாதீங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. வசந்தி அவ புருஷனை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கடி போய் பார்த்திருப்பா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு போய் சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த பாருமா, நான் ஆதாரம் இல்லாம பேசல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஓகே. அது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சாங்க, ஓகே. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு ஏன் போகணும்? அதுவும் தனியா இருக்கிற இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு ஏன் போகணும்? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. 3 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலா இல்லையான்னு வசந்தி கிட்ட கேளுங்க. போதும் நிறுத்துங்க. ஆமா நான் போனேன். அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காக போனேன். கேட்டீங்கல்ல, எல்லாரும் நல்லா கேட்டீங்கல்ல. இப்போ நான் சொன்னது உண்மையாயிடுச்சுல. ஆக மொத்தம் 3 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனது உண்மை. வசந்திக்கு அவன் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ரவி, தயவு செஞ்சு என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத. பெத்த வயிறு எரியுதுடா. டேய், நீ ஒரு புள்ளைய வச்சிருக்கல, அது நல்லா இருக்கணும். அவனை பத்தி யோசனை பண்ணி பேசு. என்ன சாபா விடுறீங்களா? அவர் என்ன தப்பாவா சொல்லிட்டாரு? நடந்தத பார்த்தத சொல்றாரு. வசந்தி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னு இவர் சொல்லிதானே எல்லாருக்குமே தெரியும். அது உண்மைதானே? அத வசந்தியே ஒத்துக்கிட்டால. இப்பதான் சுதா அண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, அவ கூட ஆபீஸ்ல வேலை பாக்குற பிரேம் கூட கார்ல ஒன்னா உக்காந்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான்னு. என்ன வைஷாலி பேசுற நீ? ஒரே கம்பெனில ஒன்னா வேலை செய்றவங்க வேலை விஷயமா வெளியே போறது இல்லையா? நீங்க எல்லாம் தப்பா பேசுற மாதிரி நானும் அவர் கார்ல போல, கம்பெனி கார்ல தான் போனேன். பாத்தீங்களா, ஒவ்வொன்னா வெளியே வருது பாருங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனதை ஒத்துக்கிட்டா, இப்போ நான் பிரேமோட பர்சனல் கார்ல போல கம்பெனி கார்ல தான் அவன் கூட சுத்துனேன்னு அவளே ஒத்துக்கிட்டா. பாலுக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்திருந்தா அவன் ஏன் இவளை விட்டுட்டு ஓடி போக போறான்? அது மட்டும் இல்ல, இவளை பத்தி இன்னும் நிறைய என்னென்னமோ சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவளை பத்தி இன்னும் நிறைய என்னென்னமோ சொன்னாரு. இப்படி ஊர் மேயிற பொண்டாட்டியை எந்த அமர்தான் படுத்துவோம். சொல்ற கேளுங்க. என் தங்கச்சி திட்டம் போட்டு அசிங்கப்படுத்தணும் குடும்பத்தோட கிளம்பி வந்தீங்களாங்க.
மாப்பிள்ள எங்களுக்கு ஃபோன் பண்ணாம உனக்கு ஃபோன் பண்ணாரா? இன்னொரு தடவை எதுல பார்த்தா கொன்றுவ ராஸ்கல். அண்ணன், யோ, போதும் நிறுத்தியா? என் புருஷனோட உயிரை உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அது சரி, உனக்கு புள்ள குட்டின்னு இருந்திருந்தா உசுரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். யோ, இவகிட்ட என்னையா பேச்சு? இவ கேரக்டர் சரியில்லைன்னு தானே எங்க அண்ணனே ஓடி போயிட்டான். அண்ணனே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இங்க உறவு வேண்டி கிடக்கு? வாய போலாம், வா. ஏய், வாடா. நீ அழாத. என்னம்மா இதெல்லாம்? அழாதம்மா. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா, எனக்கு கண்ணு தெரியாது ஐயா. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா, கண்ணு தெரியாதான் ஐயா. ஐயா, தர்மம் போடுங்க ஐயா. ஐயா, பசிக்குது ஐயா. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா, பசிக்குது ஐயா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுய்யா. ஐயா, பசிக்குதுய்யா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. அம்மா தாயே, அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் போடுங்கய்யா. ஐயா, பிச்சை போடுங்கய்யா. ஐயா, போடுங்கய்யா. ஐயா, ஐயா, போடுங்கய்யா. ஐயா, ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா, டேய் ஐயா, தர்ம பிரபு சில்லறையா போடாம நோட்டா போட்டிருக்காருடா. அதான்டா உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் எடுத்து கொடுத்தேன். ஐயா தர்ம பிரபு, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும் ஐயா. என்னம்மா சின்ன பையனை இப்படி பிச்சை எடுக்க வைக்கிறியே? நீ வேலைக்கு போய் அவனை காப்பாற்ற வேண்டியதானே? எனக்கு யாரையா வேலை தருவாங்க? உடம்பு வனப்பா இருந்த வரைக்கும் என் புருஷன் என் கூடவே இருந்தாரு ஐயா. குருட்டு புள்ள பிறந்த உடனே என்னை விட்டுட்டு போயிட்டாரு ஐயா. படுபாவி, பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட்டவன் நல்லாவே இருக்க மாட்டான். நல்லாவே இருக்க மாட்டான். ஈவினிங் சென்னை கிளம்புறோம். 5 மணிக்கு ஃப்ளைட், 3 மணிக்கு செக் அவுட். ரெடியாரு? நிறைய நில்லுங்க. நம்ம ஹனிமூன் டூர் 10 நாள் ஆச்சு, அதுக்குள்ள ஏன் கிளம்பணும்? இங்க வந்து நான் பட்ட பாடலாம் போதும். ஹனிமூனுக்கு வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மனசு நொந்து போனவன் என்ன தவிர வேற எவனும் இருக்க முடியாது. நான் எதையும் பேச விரும்பல. 3 மணிக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியாரு. உங்க அப்பா கிளம்பிட்டாரா? இல்லை, அவரும் நம்ம கூட தான் வர்றாரு. அவருக்கும் சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நான் அப்பா ரூமில் இருக்கேன். 3 மணிக்கு வரேன், ரெடியாரு. பாப்பா தம்பி. அண்ணே.
அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அண்ணே இதுல 10,000 ரூபா இருக்கும் போல இருக்குண்ணே. என் நடிப்புக்கு 10,000 ரூபாயா? ஒரே ஒரு சீன் தான் நடிச்சேன். தம்பி, ஒரு சீனா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சீனுப்பா. சூப்பரா நடிச்சு நீ பிறவி கலைஞன்னு நிரூபிச்சிட்ட. வசந்தி என்ன 2-3 தடவை அவமானப்படுத்திட்டா. என் கண்ணத்திலே அடிச்சிட்டா. இப்போ நான் அவ வாழ்க்கைய அழிச்சிட்டேன். அண்ணே நான் கிளம்புறேன். இந்த மாதிரி குடும்பத்துக்கு இருக்கிறது உள்ள பூந்து கலாய் இதெல்லாம் எனக்கு கை வந்த கலைண்ணே. ஹோட்டல் பார்சல பிரிக்கிறது கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனா ஒரு குடும்பத்தை பிரிக்க எனக்கு 2 நிமிஷம் போதுண்ணே. அப்புறம் எப்பயாவது இந்த மாதிரி சான்ஸ் வந்தா சொல்லுங்கண்ணே. நான் கிளம்புறேண்ணே. தம்பி, கண்டிப்பா நான் உன்னை கூப்பிடுவேன்ப்பா. இந்த பணத்தை வச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. சரி.